தன்னுடைய குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்களுக்கு இதுதான் வழி. கவனமா இருந்துக்கோங்க. எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. குலதெய்வம் என்பது சாதாரணம் கிடையாது. நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதலில் நமது குலதெய்வம் அருள் இருந்தால்தான் அந்த தெய்வத்திடம் வணங்கும் வரம் நமக்கு கிடைக்கும். வீட்டில் எந்த ஒரு புது வீடு கட்டினாலும் சரி, ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, புதிய வரவாக வாகனங்கள் வாங்கினாலும் சரி, அவை எல்லாவற்றுக்கும் முதலில் நாம் குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் மற்ற காரியங்களை செயல்படுத்துவோம். அப்படியே குலதெய்வம் என்பது மிகவும் முக்கியம். நமது வீட்டில் குலதெய்வம் இல்லை என்றால் நாம் வீட்டில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருவது போன்ற அனைத்து அறிகுறிகளும் காட்டும். அப்பொழுது நீங்கள் பூஜை அறையில் இப்படி வழிபட்டு குலதெய்வத்தில் வீட்டின் வர வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் குலதெய்வமே எதுவென்று தெரியாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு வழி உண்டு. வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மண் அகல் பானையில் தண்ணீர் ஊற்றி வைத்து மண் அகல் பானையில் தீபத்தில் தினம்தோறும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்ய வேண்டும். நாள்தோறும் அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரை மாற்றித்தான் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, மங்கள காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் ஒரு சிறிய தாம்பூல தட்டு, சிறிய அளவிலான மண் குடுவை தட்டு, மூடும் அளவுக்கு ஒரு சிறிய தட்டு, பச்சரிசி, பசுநெய், தீபம் ஏற்ற திரி, வாசனையான பூக்கள், நெய்வேத்தியம் என அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் தாம்பூல தட்டு, மண்குடுவை, அகல் விளக்கு அனைத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் தாம்பூல தட்டை வைத்து அதன் மேல் மண்குடுவையை வைத்து மண்குடுவை முழுவதுமாக பச்சரிசியை வைத்து நிரப்ப வேண்டும். அந்த பச்சரிசிகள் 5 ரூபாய் நாணயத்தை போட்டுவிட வேண்டும். நாணயத்தின் மேல் ஒரு பூவை வைத்து அதன் மேல் மண்ணினால் செய்யப்பட்ட தட்டை வைத்து மூடிவிட வேண்டும். அதன் மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு கீழே வைத்திருக்கும் தாம்பூல தட்டில் பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை குலதெய்வத்திற்கு படைத்து ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து உங்களுக்கு வேண்டுதல் நடக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டுதலை குலதெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு அதனை அந்த தாம்பூல தட்டில் வைத்து விட வேண்டும். குலதெய்வத்தை நன்றாக மனதார வேண்டிக் கொண்டு தீபத்தை ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முடித்து வைத்துள்ள அந்த 1 ரூபாய் நாணயத்தை குலதெய்வ உண்டியலில் போட வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் போதும். குலதெய்வம் நிச்சயமாக உங்களை காத்து அருளும். பூஜைக்காக பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் மற்ற பூஜைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். குடுவையில் இருக்கக்கூடிய பச்சரிசியை நன்றாக அரைத்து எறும்புகளுக்கு தானமாக போடலாம். இல்லை என்றால் பச்சரிசியை மாவாக அரைத்து கோலம் போடும் போது அதனையும் சேர்த்துக் கொள்ளலாம். குலதெய்வம் எதுவென்றே தெரியாமல் இருப்பவர்கள் உங்களது இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும். அதாவது ஆண் தெய்வம், பெண் தெய்வம், தமிழ் கடவுளான முருகனை இஷ்ட குல தெய்வமாகவும் வைத்து வழிபட்டால் மிகவும் நல்லது. இதே போன்று சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் மிகவும் நல்லது. அவர்களும் நமது குலதெய்வத்திற்கு சமம்தான். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.